என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனை நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ரத்தினா அறைக்குள் வந்த பிறைசூடன் அழகான விசாலமான அந்த படுக்கை அறையின் அழகை ரசித்தான். ரத்தினாவின் சிறு வயது புகைப்படம் முதல் இப்போது வரையிலான புகைப்படங்கள் ஏராளமாக சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அந்த அறைக்குள் தான் சமையல் வேலை செய்யும் அம்மாவை விசாரித்தான். அவரை அந்த அறையிலிருந்து அனுப்பும் போது அவன் அடுத்த அறைக்கு வந்து விட்டான். அடுத்த அறைக்கு வரும்போது வீட்டை சுத்தம் செய்யும் அம்மாவை அனுப்பி வைக்குமாறு சமையல்கார அம்மாவிடம் கூறிவிட்டுதான் அந்த அறைக்கு சென்றான். இப்போது பிறைசூடன் நின்று கொண்டிருக்கும் அந்த அறையின் ஜன்னல்கள் சாத்தப்பட்டிருந்தது. ஜன்னலை திறந்து விட்டவன் ஜன்னல் வழியாக கண்ணெட்டும் தூரம் வரை தெரியும் வீடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். விழிகள் ஜன்னல் வழியாக வெளியே தெரியும் காட்சிகளை பார்க்கும் போதும் வீட்டை சுத்தம் செய்யும் அம்மாவை அவன் மனம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே வந்ததோ வைரா. அவளுக்கு முதுகை காட்டி நிற்கும் பிறைசூடனை சரியாக கவனியாது, சார் நான் வைரா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, முதல்ல என்கிட்ட விசாரணை முடிச்சிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். வைராவின் குரல் பிறைசூடன் செவியில் வந்து விழ ஆடாமல் அசையாமல் அப்படியே சில நொடி நின்று விட்டவன் நிதானமாக திரும்பி வைராவை பார்த்தான். அவளோ அவனை நிமிர்ந்து கூட பாராது செல்போனை நோண்டி கொண்டிருந்தாள். எஸ் மிஸ் வைரா, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்களை சந்திக்கிறதுக்காகவே இன்னைக்கு இங்க விசாரணைக்கு வந்தேன். பிறைசூடனின் குரலை கேட்டு வைரா கையில் இருந்த செல்போன் நழுவி கீழே வீழ்ந்தது. விழிகளை உயர்த்த கூட அவள் பயப்படுவதை பிறைசூடன் கண்டான். ஆனாலும் நடுக்கத்தோடு மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்க்கும் போது அவள் விழிகள் குளமாகி இருந்தது. அவள் பிறைசூடனை இங்கு எதிர்பார்க்கவில்லை என்பதை அவள் விழிகளில் தெரிந்த நடுக்கம் அவனுக்கு உணர்த்தியது. அவள் அடிமனதிலிருந்து ஏக்கம் ஒன்று அவளையும் மீறி சத்தமாக வெளியேறிய நொடியது. வீழ்ந்து விடாமல் இருக்க சுவரில் சாய்ந்து நின்று விட்டாள். பிறைசூடனின் கால்கள் அவளை நோக்கி அடி எடுத்தன. அவள் அருகில் மிகவும் அருகில் வந்து விட்டவனின் விழிகள் அக்னி பிழம்புகளா என்ன, அவளை சாம்பலாக்கி விடும் அளவு அக்னியை கக்குகின்றனவே. மெல்ல உயர்ந்த பிறைசூடனின் கரம் அவள் கழுத்தை பிடித்தது. அவள் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. கோபத்தில் நெறியும் அவனது பற்களின் அதே கோபம் அவள் கழுத்தை பிடித்த அவனது விரல்களுக்கும் இருந்தது. அது அவள் கழுத்தை நெருக்க ஆரம்பித்து விட்டது. அவள் தடுக்கவில்லை. அது இன்னும் இன்னும் இறுகியது. அப்போதும் அவள் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. அவனை தடுக்கவும் முயலவில்லை. ஆனால் வலியில் அவள் விழிகள் மூடிக்கொண்டன. அந்த விழிகளில் இருந்து கண்ணீர் மட்டும் மளமளவென வழிந்தது. அவன் விரல்கள் அவள் கழுத்தை இன்னும் இருக்க வலியில் துடித்தவளின் கரம் உயர்ந்து பிறைசூடனின் தோளை பிடித்தது. அப்போதும் அவன் கரத்தை தடுக்கவோ தட்டிவிடவோ அவள் முயலவில்லை. அவன் கரத்தால் தனக்கு மரணம் என்றால் அதை அவள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாள். அது அவனுக்கும் புரிந்தது. ஆனாலும் அவன் கோபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இத்தனை நாள் தன்னை தவிக்க விட்டவள் அல்லவா, அந்த கோபம் அவனுக்கு. அவள் கழுத்தை இன்னும் அவன் இருக்க வலியின் தீவிரத்தில் பிறைசூடனின் மார்பை அள்ளி பிடித்தது அவள் கரம். அவளது வலியின் தீவிரம் அவன் மனதை காயப்படுத்தி விட்டதா என்ன? கழுத்தை நெரிக்கும் விரல்களின் தீவிரம் மெல்ல மெல்ல குறைகிறது. இப்போது அவன் கரம் முழுமையாக அவள் கழுத்தை விடுவித்தது. குரல் வளை நெறிந்ததால் அவளுக்கு இருமல் வந்துவிட்டது. அவள் இரும ஆரம்பிக்க அவன் கரம் மீண்டும் அவள் கழுத்தை பிடித்தது. ஆனால் இப்போது அவன் கரம் அவள் கழுத்தை நெரிக்கவில்லை, இதமாக வருடியது. கல்லூரி நாட்களில் அவன் பார்த்த வைரா அல்ல, இன்னும் பேரழகியான ஒரு வைரா அவன் முன் நிற்கிறாள். சுடிதாரில் மட்டும் பார்த்து பழகிய வைரா இப்போது தாவணி உடுத்தி நிற்கிறாள். அது அவளுக்கு மிகவும் பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது. கோபத்திலும் அவன் விழிகள் அவள் அழகையும் ரசித்தது. மெல்ல விழிகளை திறந்து பார்த்தாள். அவன் விழிகளில் காதல் கசிகிறது. அதில் கோபமும் சரிபாதி கலந்திருக்கிறது. நீண்ட 6 வருடங்களுக்கு பிறகு உயிர் காதலியை சந்திக்கும் ஒரு காதலனின் ஏக்கம் பிறைசூடனின் விழிகளில் அப்பட்டம். மெல்ல அவள் உதடுகளை நோக்கி அவன் உதடுகள் நகர்கிறது. என்ன நடக்கிறது என்பதை அவள் உணரும் முன் அவனது உதடுகள் அவள் உதட்டில் அழுத்தி பதிந்தது. ஆனால் அந்த முத்தத்தில் காதலோடு சரிபாதி கோபத்தை அவள் உணர்ந்தாள். ஆவேசமாக, இன்னும் இன்னும் ஆவேசமாக, கோபமாக அவள் உதடுகளை அவன் புசிக்க அந்த சுகமான வலியின் தீவிரத்தில் அவனது மார்பை அள்ளி பிடித்த அவளது விரல்களில் இருந்த நகம் பட்டு அவன் மார்பில் லேசாக ரத்தம் கசிய ஆரம்பித்தது. ஆனாலும் அவளை விடாமல் ஆசையாய், அதையும் தாண்டி கோபமாய் அவள் இதழ்களை நீண்ட நேரம் புசித்தவன் மெல்ல இதழ்களை கீழிறக்கி அவள் உடுத்தி இருந்த தாவணியின் இடையில் புகுந்து
அவளது மார்பு குழியில் அழுத்தி பதிந்தது. அந்த முத்தம் அவளை வேரோடு சாய்த்து விட்டதா என்ன? அவன் மீது விழுந்து விட்டவள் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டா என்று முணுமுணுத்தாள். எஸ், ஐ லவ் யூ, பட் ஐ ஹேட் யூ என்றான். ஆனால் அவன் கரம் இப்போது அவளை கட்டி அணைத்திருக்கிறது. மெல்ல தலை உயர்த்தி கண்ணீரோடு அவனை பார்த்தவள், எப்படி ஒரே நேரம் என்ன காதலிக்கவும் வெறுக்கவும் உங்களால முடியும் என்று கேட்டாள். அது உனக்கு போக போக புரியும். அவன் வார்த்தைகளில் கோபம், ஆனால் கண்களில் காதல். மெல்ல அவளை விடுவித்தவன், இப்ப நான் என்னுடைய கடமையை செய்யலான்னு நினைக்கிறேன் என்றான். கண்டிப்பா என்று கூறி விலகி நின்றாலும் அதே வேகத்தில் அவன் கழுத்தை சுற்றி வளைத்து அவன் இதழில் அழுத்தி முத்தமிட்டவள், வாழ்த்துக்கள் என்றாள். இந்த வாழ்த்து எதுக்கு? கோபமாகவே கேட்கிறான். ஒரு சிபிஐ ஆபீசரா என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. அதுக்கும் இந்த கேஸ நீங்க முடிக்க போறீங்களே, அதுக்கும் தான் இந்த வாழ்த்து. ரொம்ப நன்றி. சரி வா, வந்து உட்காரு, உன்னை விசாரிக்கணும். அந்த அறையில் இருந்த 2 நாற்காலிகளில் இருவரும் வந்து அமர 1 மணி நேரத்திற்கு மேல் அவளை விசாரித்தான். இடையிடையே அவன் குரல் கோபமாக உயர்ந்தது. அப்போதெல்லாம் அவள் பயந்து நடுங்கினாள். அவளது அந்த பயம், அந்த நடுக்கம் அவன் மனதை காயப்படுத்தவே செய்கிறது. ஆனாலும் தன்னை விட்டு ஓடி சென்றவள், தன்னை இத்தனை நாள் தவிக்க விட்டவள் என்ற கோபம் மேலோங்கி நிற்க அதை பொருட்படுத்தாமல் அவளிடம் கோபத்தை தொடர்ந்து காண்பித்துக் கொண்டே இருந்தான். உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை எல்லாம் நான் கேட்டுட்டேன். ஆனா நீ சொல்ல வேண்டிய எல்லா பதிலையும் சரியா முழுசா என்கிட்ட சொல்லல. நீ சில விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிற வைரா. அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஓகே, அத நானே கண்டுபிடிக்கிறேன். அம்மா எங்கேயோ அவசரமா போகணும்னு சொன்னியே, எங்க போகணும்? ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போகணும். சரி, நீ கிளம்பு என்று கூறி அவளை அனுப்பிவிட்டான். அதன் பிறகு அந்த வீடு முழுவதும் சுற்றி திரிந்தவன் தனக்கு தேவையான ஏதாவது ஒன்று அங்கு கிடைக்குமா என்று தேடி பார்த்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த எதுவும் அங்கு கிடைக்கவில்லை. ஹாலில் வந்து அமர்ந்தவன் ரத்தினா அம்மா கொடுத்த டீயை வாங்கி பருகினான். ஓகே, நான் கிளம்புறேன். அப்புறம் ஏதாவது தகவல் தேவைனா நேரம் காலம் பார்க்காம நான் உங்க உதவியை நாட வேண்டியதா இருக்கும். நீங்க தனியா இருக்கிறதால நேரம் கெட்ட நேரத்துக்கெல்லாம் என்னால இங்க வர முடியாது. உங்க அப்பா வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் அங்கதான் இருப்பேன். நான் உங்களை கூப்பிடும் போது நீங்க அங்க வந்தா போதும். ரத்னா அம்மாவிடம் அவன் கூற, சரி தம்பி, கண்டிப்பா வரேன். அவரும் கூற அவன் எழுந்து கொண்டான். அப்போதுதான் வீட்டிற்குள் அந்த நடுத்தர வயது பெண்மணி நுழைந்தார். அவரை கண்டதும், இவங்க யாரு என்று கேட்டான். இது என்னுடைய ஃப்ரெண்டு, பேர் பாக்யலட்சுமி. இவங்க வீடு எங்க இருக்கு? ஒரு 4 வீடு தள்ளி இருக்கு. அடிக்கடி இங்க வருவாங்களா? ஆமா, தினைக்கு வருவா. ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு இருப்பா. அப்படின்னா கண்டிப்பா நான் இவங்களையும் விசாரிச்சாகணும் என்று கூறியவன் பெருமாளை தேடினான். பெருமாளை எங்க காணோம்? அவன் தோட்டத்துல நிக்கிறான். ரத்னா அம்மா கூற, ஓகே பிளீஸ்மா, நீங்க என் கூட வாங்க என்றவன் பாக்யலட்சுமியை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த அறைக்கு சென்றான். அவரிடம் ஒரு 10 நிமிடம் கூட அவன் விசாரணையை நடத்தவில்லை. விசாரணை முடிந்ததும் நான் கிளம்புறேன் என்று பொதுவாக கூறியவன், வைரா எங்க போயிருக்காங்க என்று கேட்டான். கோயிலுக்கு என்று வைரா அம்மா கூற, இல்லையே, ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறதால என்கிட்ட சொன்னாங்க. சந்தேகமாக அவன் கேட்க, ஆமா, ஃப்ரெண்ட பார்க்க தான் போயிருக்கா. அந்த ஃப்ரெண்டு கோயிலுக்கு தான் வருவா என்று கூறி சமாளித்தாள் மாணிக்கா. என்றவன் வாசலை நோக்கி நடந்தான். வெளியே தோட்டத்து வேலியின் அருகில் நின்று பெருமாள் பக்கத்து வீட்டு அம்மாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். பெருமாள், உன்னுடைய விசாரணையை முடிச்சிட்டனா கிளம்பலாமா? பிறைசூடன் சத்தமாக கேட்க, ஓகே சார் என்ற பெருமாள் சுதாரித்துக் கொண்டு, விசாரணையா என்று கேட்டான். ஆமா, ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள். விசாரணையை முடிச்சிட்டீங்க தானே சார் என்றவன் விடவிடத்து போக, உங்களால முடியலன்னு தானே கேஸை எங்க கிட்ட கொடுத்திருக்க அரசாங்கம். அதுக்கிடையில நீங்க ஏன் என் கூட சேர்ந்து இன்னொரு சைடு பிசினஸ் நடத்துறீங்க? நேத்துக்கு உங்களை பார்க்கும் போதே நீங்க ஒரு போலீஸ்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்பதான் செலக்ட் ஆகி இருக்கீங்க. அதனால ஊர்ல யாருக்கும் நீங்க போலீஸ்னு தெரியல. இத கேஸ கண்டுபிடிக்க முடியலன்னு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வருத்தம். சிபிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளியை நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதனாலதான் எனக்கு சந்தேகம் வராத மாதிரி ஒரு மஃப்டி போலீஸை ஏன் கூட அனுப்பி குற்றவாளியை நீங்க கண்டுபிடிக்கணும்னு உங்க டிபார்ட்மெண்ட் ஆசைப்படுது. அதனாலதான் இந்த ஊர்ல யாருக்கும் போலீஸ்னு தெரியாத உங்களை என்னுடைய கையால உங்க டிபார்ட்மெண்ட் அனுப்பி இருக்கு. சரிதானே? பெருமாள் பேசவில்லை. பரவாயில்ல பெருமாள், இதுல தப்பு எதுவும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க.
நான் என் வேலையை பாக்குறேன். யார் கண்டுபிடிச்சா என்ன, குற்றவாளி தண்டிக்கப்படணும், அவ்வளவுதான். ஆனா உங்க உதவி எனக்கு தேவையா இருக்கு பெருமாள். கண்டிப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணணும். ஓகே சார். அசடு வழிய பெருமாள் கூற புன்னகைத்தவன் நடக்க ஆரம்பித்தான். அவனோடு பெருமாளும் நடந்தான். இருவரும் உமாபதி வீட்டை எட்டும் போது உமாபதி அவர்களுக்காக காத்திருக்கிறான். அவர்களை கண்டதும் வாங்க வாங்க என்று வரவேற்றவன் அவர்களை அமர்த்திவிட்டு அவர்களின் எதிரில் வந்து அமர்ந்தான். என்னாச்சு சார்? ரத்னா கொலைகேஸ்ல ஏதாவது ஒரு தடயம் இல்ல குற்றவாளி யாருன்னு ஒரு சின்ன குழு ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா சார்? எதிர்பார்ப்போடு கேட்டான். இல்ல உமாபதி, இதுவரைக்கும் அதை பத்தின எந்த ஒரு சின்ன தகவலும் எனக்கு கிடைக்கல. சார் பிளீஸ், நீங்களாவது ரத்னாவை கொலை பண்ணது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். இந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியா தூங்கி 3 மாசம் ஆச்சு. ரத்னாவை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் சார். அவங்கிட்ட எதுக்காக ரத்னாவை கொலை பண்ணேன்னு கேட்கணும். அது வரைக்கும் எங்க யாருக்கும் தூக்கம் கிடையாது சார். மிஸ்டர் உமாபதி, நீங்க கவலையை விடுங்க. சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சரி, நான் உங்களை விசாரிக்கலாமா? கண்டிப்பா சார். அவனை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து வந்தவன் ஒரு அரை மணி நேரம் அவனை விசாரித்து விட்டு பெருமாளோடு வீட்டிற்கு கிளம்பினான். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.